நியூஸ் ஃபர்ஸ்ட் சக்தியின் பிரதான செய்திகளின் தலைப்புச் செய்திகள். நியூஸ் ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் பிரதான செய்திகளின் தலைப்புச் செய்திகளுக்கு உங்களுடைய அவதானத்தை செலுத்துகிறோம். நியூஸ் ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் பிரதான செய்திகளின் தலைப்புச் செய்திகளோடு உங்களை சந்திக்கும் நான் ஜெஃப்ரி ஜெபதார்ஷன். சந்தேக நபர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 7 போலீஸ் உத்தியோகத்தர்களும் விளக்கமறியலில். குருநாகல் போலீஸ் சார்ஜென்டின் கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை அடையாளம் காண்பதற்கு பொதுமக்களின் ஒத்துழைப்பு கோரப்படுகிறது. சிரச வெசாக் வலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட உள்ள புனித சின்னங்கள் யாட்டிஹாலகலவிலிருந்து அலுத் நூரவிற்கு. குருநாகல் போதனா வைத்தியசாலையின் தாதியர் பணி பகிஷ்கரிப்பு முடிவுக்கு. இது தொடர்பான விரிவான தகவல்களோடு நமது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரதான கலையகத்தில் சந்திரிகா அறிமுகம். சந்திரிகா, இது உங்களுக்கான சந்தர்ப்பம். நன்றி ஜெஃப்ரி. வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டில் 8 மணி வீக்கெண்ட் பிரதான செய்தி. முதலில் உள்நாட்டுச் செய்தி. விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபர் ஒருவர் பதுளை சிறைச்சாலையில் உயிரிழந்தமை தொடர்பில் கைது செய்யப்பட்ட கந்தகெட்டிய போலீஸ் நிலையத்தின் 7 போலீஸ் உத்தியோகத்தர்களை எதிர்வரும் 23ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். நீதவான் முன்னிலையில் இன்று ஆஜர்படுத்திய போது எதிர்வரும் 16ஆம் தேதி அடையாள அணிவகுப்புக்கு நிறுத்துமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. மிகஹக்கியுள்ள கெட்டவத்த வனப்பகுதியில் புதையல் தோண்டியதாக கூறி கடந்த 7ஆம் தேதி 5 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். பின்னர் விளக்கமறியலில் வைக்கப்பட்ட சந்தேக நபர்களில் ஒருவரான 18 வயதான சதுன் மாலிங்க சுகவீனம் காரணமாக பதுளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் கடந்த 9ஆம் தேதி உயிரிழந்தார். இந்த மரண விசாரணையை மேற்கொண்ட சட்ட வைத்திய அதிகாரியின் அறிக்கையினை போலீசார் இன்று ஊடகங்களுக்கு வெளியிட்டனர். தாக்குதலினால் ஏற்பட்ட காயங்கள் உடலில் காணப்படுவதாக சட்ட வைத்திய அதிகாரியின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த நபர் உயிரிழப்பதற்கு முன்னர் தனக்கு போலீசார் தாக்குதல் நடத்தியதாக வாக்குமூலம் அளித்துள்ளதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் ஜெனரல் சந்திரரத்ன பல்லேகம குறிப்பிட்டுள்ளார். உயிரிழந்த சந்தேக நபரின் பூதவுடல் தற்பொழுது அவரது வீட்டில் வைக்கப்பட்டுள்ளதுடன் முச்சக்கர வண்டி ஒன்றினை கொள்வனவு செய்வதற்கு சென்ற சந்தர்ப்பத்திலேயே போலீசாரினால் இவர்கள் கைது செய்யப்பட்டதாக உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். முச்சக்கர வண்டி ஒன்றை விற்பனை செய்ய உள்ளதாக தெரிவித்து சுமார் 5:30 அளவில் தொலைபேசி அழைப்பொன்று வந்தது. அதை அடுத்து 12:30 மணி அளவில் மகனை போலீசார் கைது செய்துள்ளதாக தெரிவித்து அப்பாவுக்கு தொலைபேசி மூலம் அறிவிக்கப்பட்டது. இந்த சுற்றிவளைப்பினை மேற்கொண்ட உப போலீஸ் பரிசோதகர் உள்ளிட்ட 4 போலீஸ் கான்ஸ்டபிள்கள், சிவில் பாதுகாப்பு உறுப்பினர் மற்றும் போலீஸ் பாதுகாப்பு உதவியாளர் என 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் போலீசார் தவறெடுத்திருப்பினும் அதனை மறைக்கப் போவதில்லை, மாறாக நடவடிக்கை எடுப்போம். உயிரிழந்த சந்துன் மாலிங்கவின் இறுதி கிரியைகள் நாளை இடம்பெறவுள்ளது. சேவை மீண்டும் ஆரம்பிக்கப்படுமா? குருநாகல் போலீஸ் உத்தியோகத்தரை கடத்தி கொலை செய்த சந்தேக நபர்களை அடையாளம் காண்பதற்கு போலீசார் பொதுமக்களின் உதவியை கோரியுள்ளனர். 2 நபர்களையும் வேன் ஒன்றையும் அடையாளம் காண்பதற்காகவே பொதுமக்களின் உதவி கோரப்படுகின்றது. குருநாகல் ரணவன பிரதேசத்தில் கடந்த திங்கட்கிழமை இரவு குருநாகல் போலீஸ் நிலையத்தின் போக்குவரத்து பிரிவின் சார்ஜென்ட் சந்தன சம்பத்தின் சடலம் கண்டெடுக்கப்பட்டது. அவருடன் இருந்த போலீஸ் கான்ஸ்டபிள் அஜித் வீரசூரிய பிரதேசவாசிகளின் ஒத்துழைப்புகளுடன் போலீசாருக்கு வழங்கிய தகவலுக்கு அமைய சடலம் கண்டெடுக்கப்பட்டது. இந்த 2 போலீஸ் அதிகாரிகளும் குருநாகல் தம்புள்ளை பிரதான வீதியில் முத்தட்டுகல பகுதியில் கடமையில் ஈடுபட்டிருந்த போது கடந்த 5ஆம் தேதி இனம் தெரியாத சிலரால் கடத்தப்பட்டிருந்தனர். இந்த சம்பவம் தொடர்பில் பல பிரிவுகளில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதுடன் அதனூடாக பெற்றுக்கொள்ளப்பட்ட சாட்சிகளின் அடிப்படையில் சந்தேக நபர்களை அடையாளம் காண்பதற்காக வரையப்பட்ட சித்திரங்களும் இன்று ஊடகங்களுக்கு வழங்கப்பட்டன. போலீஸ் சார்ஜன் கொலை செய்யப்பட்ட சில மணித்தியாலங்களுக்கு முன்னர் நாரம்மல எரிபொருள் நிரப்பு நிலையத்துக்கு வேன் ஒன்றில் வந்த சிலர் மேற்கொண்ட கொள்ளை சம்பவம் தொடர்பில் போலீசார் கவனம் செலுத்தியுள்ளனர். இதன்போது அவர்கள் 4500 ரூபாவுக்கு பலவந்தமாக எரிபொருளை நிரப்பிக்கொண்டு அங்கிருந்த ஊழியரிடமிருந்து 2 லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையிட்டு சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். அன்றைய தினம் வேவல்தனிய பகுதியில் எரிபொருள் நிரப்பு நிலையத்திலும் வேன் ஒன்றில் வந்த சிலர் 72,000 ரூபாவை கொள்ளையிட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அந்த எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் பொருத்தப்பட்ட சிசிடிவி கேமராவில் இந்த காட்சிகள் பதிவாகி இருந்தன.
இந்த வேன் தொடர்பில் தகவல்கள் தெரிந்தால் அது குறித்து அறிவிக்குமாறு போலீசார் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளனர். இந்த சம்பவம் இடம்பெறுவதற்கு சில தினங்களுக்கு முன்னர் கொக்கரல்ல பகுதியில் வாகனங்களை வாடகைக்கு விடும் நிலையம் ஒன்றிற்கு வந்த சிலர் வாகனம் ஒன்றை வாடகைக்கு கோரியிருந்த சம்பவம் தொடர்பிலும் போலீசார் கவனம் செலுத்தியுள்ளனர். இதற்காக வழங்கப்பட்டுள்ள அடையாள அட்டை, புகைப்படம் மற்றும் ஏனைய தகவல்கள் ஒன்றுக்கொன்று முரணாக காணப்படுவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். වාහනයක් රෙන්ට් එකට ගන්න ආවා. නමුත් මේ පුද්ගලයාට සැක හිතුණා. මේ රියදුරු බලපත්‍රය ගැන ඒ අනුව போலி சாரதி அனுமதி பத்திரத்தை வழங்கியுள்ளதுடன் அதில் போலியான முகவரியை குறிப்பிட்டுள்ளனர். வாகனம் ஒன்றை வாடகைக்கு கோரி வந்த நபர் குறித்து சந்தேகம் ஏற்பட்டமையால் உரிமையாளர் கொக்கரல்ல போலீசாருக்கு தொலைபேசி மூலம் அறிவித்துள்ளார். அதன்போது வந்த நபர் சாரதி அனுமதி பத்திரத்தை வைத்துவிட்டு தப்பிச் சென்றுள்ளார். ඉන්න පුද්ගලයා පිළිබඳ තොරතුරක් තියෙනවා නම් අපිට දාන්නන්න කියලා. போலீஸ் சார்ஜென்டின் கொலை சம்பவம் தொடர்பில் சரியான தகவல்களை வழங்குகின்றவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் சன்மானமாக வழங்கப்படும் என்பதுடன் 07265593336 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு தகவல்களை வழங்குமாறு போலீசார் கோரிக்கை விடுத்துள்ளனர். போலீசார் மீது தாக்குதல் இடம்பெறும் நிலையில் அரசாங்கம் மௌனமாக இருக்க வேண்டியதில்லை என ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். අද නීතිය කලාවැදිලා නීතිය වල් විහිදලා நீதிய சுரக்கிන්නට ආරක්ෂා කරන්නට இன்று சட்டம் செயற்படாமல் போயுள்ளது. சட்டத்தை பாதுகாப்பதற்காக செயற்பட வேண்டிய போலீசார் மீது இன்று கொள்ளையர்களும் கொலைக்காரர்களும் அச்சுறுத்தலாக உள்ளனர். சட்டத்தை பாதுகாக்கும் போலீஸ் கட்டமைப்பு இன்று வீழ்ச்சி அடையும் தருவாயில் உள்ள நிலையில் இது தொடர்பில் அரசாங்கம் என்ன நடவடிக்கையை முன்னெடுக்கப் போகின்றது? போலீசாருக்கு இவ்வாறான அச்சுறுத்தல் ஏற்படுமாயின் பொதுமக்களின் உயிருக்கு உத்தரவாதம் அளிப்பது யார்? ஆகவே தொடர்ந்தும் அரசாங்கத்திற்கு மௌனமாக இருக்க முடியாது. விசேடமாக பாதுகாப்பு தரப்பினர் மீது முன்னெடுக்கப்படுகின்ற கொலைகளை நிறுத்த உடன் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அத்துடன் அதனுடன் தொடர்புடையவர்களை கைது செய்து மரண தண்டனை விதிப்பதற்கான காலம் வந்துள்ளது. නතර කරන්නට විශේෂ මෙහෙයුමක් ක්‍රියාත්මක කරලා මේ ඝාතන රැල්ලට සම්බන්ධ සියලුම දෙනා මරණීය දණ්ඩනය කරා යොමු කරන්නට අද කාලය ලැබිලා තිබෙනවා. அகுனுகுல பெலச குருவேல ஸ்ரீ குணரத்னாராம விகாரையில் இன்று இடம்பெற்ற நிகழ்வொன்றிலேயே அவர் இதனை தெரிவித்தார். குருவேல ஒன்றிணைந்த மரண நலன்புரி சங்கத்தின் எதிர்கால நடவடிக்கைகளுக்காக இதன்போது நிதியுதவி வழங்கப்பட்டது. காலஞ்சென்ற ரணசிங்க பிரேமதாசவின் 21வது நினைவு தினத்தை முன்னிட்டு ஹம்மாந்தோட்டையில் முன்னெடுக்கப்படுகின்ற அபிவிருத்தி பணிகளின் ஒரு கட்டமாகவே இந்த நிகழ்வு இடம்பெற்றது. ரயில், கப்பல், ரயில் போக்குவரத்து. ஆம், மிக நீண்ட நாட்களாக இலங்கை, இந்தியா ஆகிய நாடுகளுக்கிடையில் தொடர்ந்த ஓர் போக்குவரத்து நடைமுறையே இது. இலங்கை, இந்திய நாடுகளை தரை மற்றும் கடல் மார்க்கமாக இணைத்த மன்னார் ரயில் சேவையை மீண்டும் ஆரம்பிக்கும் நடவடிக்கை தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த ரயில் சேவை தொடர்பான தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் எமது அலுவலக செய்தியாளர் ரஞ்சன் அருண் பிரசாத். இந்தியாவின் தமிழகத்தையும் இலங்கையின் வடபகுதியையும் இணைக்கும் வகையிலான ரயில் போக்குவரத்து இன்றைக்கு 100 வருடங்களுக்கு முன்னர் ஆரம்பிக்கப்பட்டது. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் நிர்மாணிக்கப்பட்ட இந்தியாவின் பாம்பன் பாலத்தின் ஊடாக ரயில் போக்குவரத்து நடவடிக்கைகள் 1914ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டது. இந்தியாவின் தனுஷ்கோடி வரை பாம்பன் பாலத்தின் ஊடாக பயணித்து பின்னர் அங்கிருந்து கப்பல் மூலம் இலங்கையின் தலைமன்னார் பகுதிக்கு வருகை தந்து அதிலிருந்து மதவாச்சி வரை ரயில் மூலம் பயணிக்கும் வகையிலேயே இந்த போக்குவரத்து நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. இந்த போக்குவரத்து நடவடிக்கைகள் 50 வருடங்கள் மாத்திரமே செயற்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. 1964ஆம் ஆண்டு வீசிய கடும் புயல் காற்று காரணமாக தனுஷ்கோடி பகுதி முற்று முழுதாக அழிவடைந்தது. அங்கிருந்த ரயில் தண்டவாளங்களும் முழுமையான அளவில் சேதமடைந்திருந்தன. இது மாத்திரமின்றி இலங்கையில் நிலை கொண்ட யுத்தம் தலைமன்னார் முதல் மதவாச்சி வரையான ரயில் சேவைக்கும் பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தமை மாத்திரமின்றி
இலங்கையோடான போக்குவரத்திற்கும் தடங்களை ஏற்படுத்தியது. இந்த போக்குவரத்து சேவையின் மூலம் இலங்கை, இந்தியா ஆகிய நாடுகள் பல்வேறு நன்மைகளை பெற்றுக் கொண்டிருந்தமையினை யாராலும் மறுக்க முடியாது. கல்வி, தொழில் என பல்வேறு துறைகளினூடாகவும் தொடர்பினை பேணுவதற்கு இந்த போக்குவரத்து நடவடிக்கை பாரிய உதவிகளை வழங்கியுள்ளதாக நம்பப்படுகிறது. இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வருகை தருவதற்காக இந்த போக்குவரத்து நடைமுறை பயன்படுத்தப்பட்டது. எது எவ்வாறு அமைந்தாலும் இந்த போக்குவரத்து முறைமை மீண்டும் செயற்படுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற விதத்தை எம்மால் காணக்கூடியதாக இருந்தது. இதன் முதற்கட்டமாக கொழும்பு முதல் தலைமன்னார் வரையான ரயில் தண்டவாள பணிகள் தற்போது மிகவும் வேகமாக நிர்மாணிக்கப்பட்டு வருவதனை எம்மால் அவதானிக்க கூடியதாக இருந்தது. ரயில், கப்பல், ரயில் போக்குவரத்து மீண்டும் இந்திய, இலங்கை நாடுகளுக்கு இடையில் தொடர்பினை ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கை தற்போது எமது உள்ளங்களுக்கு தெளிவாக தெரிகின்றமை மகிழ்ச்சி அளிக்கிறது. 1914ஆம் ஆண்டு தலைமன்னாருக்கான ரயில் சேவை முதலாக நாட்டில் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த தண்டவாளமே எனக்கு பின்னால் காணப்படும் ரயில் தண்டவாளம். இந்த ரயில் சேவை நாட்டில் ஏற்பட்டிருந்த யுத்த சூழ்நிலையினால் 1984ஆம் ஆண்டு முடிவடைந்திருந்தது. அதற்கு பின்னர் தலைமன்னாருக்கான ரயில் சேவை இடம்பெறாத நிலையில் இந்த ரயில் தண்டவாளங்கள் அனைத்தும் சேதமடைந்திருந்தன. எனினும் தற்போது நாட்டில் யுத்தமற்ற அமைதியான சூழ்நிலை நிலவுகின்ற சந்தர்ப்பத்தில் இந்த ரயில் சேவை மீண்டும் ஆரம்பிக்கப்படுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக தலைமன்னாரிலிருந்து ரஞ்சன் அருண் பிரசாத். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கொழும்பு பேராயர் மெல்கம் கர்தினால் ரஞ்சித் தாண்டகையை சந்தித்துள்ளார். இந்த சந்திப்பு நேற்று இடம்பெற்றுள்ளது. கொழும்பு பேராயர் இல்லத்துக்கு சென்ற ஜனாதிபதி கொழும்பு பேராயர் மெல்கம் கர்தினால் ரஞ்சித் தாண்டகையுடன் கலந்துரையாடல்களில் ஈடுபட்டதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. சிரச சூப்பர் ஸ்டார் 6வது கட்டத்தின் இறுதி 12 பேர் தெரிவில் 2 போட்டியாளர்களுக்கு அநீதி ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்து இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. 5 போட்டியாளர்களில் இறுதி 3 பேர் தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்பட இருந்த நிலையிலேயே இந்த ஆர்ப்பாட்டம் ரத்மலான ஸ்டைன் கலையரங்குக்கு முன்னால் முன்னெடுக்கப்பட்டது. சிரச சூப்பர் ஸ்டார் 6வது கட்டத்தின் இறுதி 12 பேரில் 4 பேர் இறுதிப் போட்டிக்கு தெரிவாகியுள்ளனர். நேற்று முன்தினம் போட்டியிலிருந்து வெளியேற்றப்பட்ட 2 அநீதி இழைக்கப்பட்டதாகவும் அவர்களை மீண்டும் போட்டியில் இணைத்துக் கொள்ளுமாறும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் தெரிவித்தனர். பின்னர் சிரச சூப்பர் ஸ்டார் அதிகாரிகள் ஆர்ப்பாட்டக்காரர்களுடன் கலந்துரையாடினர். சிரச வெசாக் வலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட உள்ள புத்த பெருமானின் புனித சின்னங்கள் உள்ளடங்கிய அவரது சீடர்களின் புனித சின்னங்கள் தற்போது அழுத்துவர வரலாற்று சிறப்புமிக்க தேவாலயத்தில் வைக்கப்பட்டுள்ளன. இந்த புனித சின்னங்களை இன்று நள்ளிரவு 12 மணி வரை தேவாலயத்தின் வளாகத்தில் வழிபட முடியும். புத்த பெருமான் மற்றும் அவரது சீடர்களின் புனித சின்னங்களை MTV MBC ஊடக வலையமைப்பின் தலைமை அலுவலகத்தில் பிரதிஷ்டை செய்வதற்கான அனுசரணையினை ஜான் கீல்ஸ் ஹோல்டிங்ஸ் நிறுவனம் வழங்குகின்றது. அத்துடன் எஸ்லோன் லங்கா தனியார் நிறுவனமும் இந்த புனித நடவடிக்கையுடன் கைகோர்க்கின்றது. கண்டி வரலாற்று சிறப்புமிக்க யட்டிஹாலகல ராஜமகா விகாரையில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்த புத்தப்பெருமான் மற்றும் அவரது சீடர்களின் புனித சின்னங்கள் சிரச வெசாக் வலயத்துக்கு கொண்டு வருவதற்கான விசேட வாகன ஊர்வலம் இன்று காலை 9 மணி அளவில் ஆரம்பமானது. விசேட வழிபாட்டு நிகழ்வு மகா சங்கத்தினர் மற்றும் பெருந்திரளான பக்தர்களின் பங்கு பெற்றதுடன் இடம்பெற்றது. මහ ජනතාවටත්
இந்த புனித சின்னங்களை பிரதிஷ்டை செய்யும் புண்ணிய நிகழ்விற்கு ஆசிரிய பீடத்தின் மகாநாயக்க தேரர் உடுகம ஸ்ரீ புத்தராக்கித்த தேரரும் கலந்து கொண்டிருந்தார். සිරස මාධ්‍ය ජාලයෙන් මම හිතනවා අප අහලා තිබෙනවා අපි දැකලා තිබෙනවා. புத்த தர்மானம் தொடர்பில் சிறந்த உணர்வு அறிவு பக்தி உள்ளவர்கள் சிரச ஊடக வலையமைப்பில் இருப்பதை நாம் கண்டுள்ளோம். பௌத்த மக்களின் பக்தியை மேலும் அதிகரிக்க வேண்டிய தேவை அவர்களுக்கு உள்ளது. ஆகவே இந்த வருடமும் அந்த நிறுவனத்தார் புனித சின்னங்களை ஊர்வலமாக எடுத்துச் சென்று மக்கள் வழிபடுவதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு எண்ணியுள்ளனர். වඩ වඩාත් ශ්‍රද්ධාවෙන් භක්තියෙන් යුක්ත පිරිසක් බවට පත්කර ගැනීමට තිරස මාධ්‍ය ජාලය கேபிட்டல் மகாராஜா ஆயத்தனே சிரச ஊடக வலையமைப்பு கேபிட்டல் மகாராஜா நிறுவனம் இலங்கை வாழ் பௌத்த மக்களுக்கு இந்த புனிதமான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்துள்ளது. மருதானி மகாபோதி விகாரையில் வைக்கப்பட்டுள்ள பிரதம சீடர்களின் புனித சின்னங்களை இம்முறையும் லட்சக்கணக்கான பௌத்த மக்கள் வழிபடுவதற்கான அரிய சந்தர்ப்பம் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளது. බෞද්ධ ජනතාවට දැක බලා පහන් සංවේගය උදා කරගෙන සද්ධාවෙන් යුක්තව වන්දනා කර ගැනීමේ මහා නෙත් ලද දුර්ලභ අවස්ථාව උදා කර දීමේ මහා භාරදූර ශාසනික කටයුත්ත සිද්ධ කරනු ලබනවා. මේ සිරස වෙසක් කලාපය වර්තමානයේ වන විට சிரச வெசாக் வலயம் இம்முறை 4வது தடவையாகவும் கொழும்பு 2 யூனியன் பிளேஸில் மிக பிரம்மாண்டமான முறையிலும் பக்திபூர்வமாகவும் நடத்துவதற்கு நாம் ஏற்பாடுகளை செய்துள்ளோம். புத்த பெருமானின் பிறப்பு, ஞானமடைந்தமை, பரிநிர்வாணமாகிய நிலைகளை குறிக்கும் வகையில் வெசாக் வலயம் அமைக்கப்படுகிறது. இந்த வெசாக் வலயம் தற்போது முக்கிய இடத்தை பெற்றுள்ளமை தொடர்பில் நாம் நேர்மையான முறையில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இம்முறை வெசாக் வலயத்தை ஏற்பாடு செய்வதில் ஜான் கீல்ஸ் கூட்டு நிறுவனம் எம்முடன் கைகோர்த்துள்ளது. அந்த நிறுவனத்தின் பிரதி தலைவர் அஜித் குணவர்தன மற்றும் ஜித் குணரத்ன ஆகியோரை இந்த சந்தர்ப்பத்தில் மகிழ்ச்சியுடன் நினைவு கூறுகின்றேன். මහතාත් ඒ වගේම ජිත් ගුණරත්න මහතාවත් අප මේ අවස්ථාවේදී තාමත්ම ගෞරවයෙන් සිහිපත් කරනවා. මෙතන අපි දන්නවා විශාල වශයෙන් மகாராஜா கேபிட்டல் மகாராஜா சங்கீதாட்ட இங்கு கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தை சேர்ந்த பலர் வருகை தந்துள்ளனர். அவர்கள் அனைவரும் மிகவும் தூய்மையாகவும் பக்தி பூர்வமாகவும் இந்த நடவடிக்கையுடன் தொடர்பு படுகின்றனர். உலக வாழ் பக்தர்கள் அனைவருக்கும் வெசாக் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். සියලුම සදහවතුන්ට සකල ලෝකවාසී බෞද්ධ ජනතාවටත් ඉතාම සුබ වෙසක් මංගල්‍යයක් ප්‍රාර්ථනා කරමින් තෙරුවන් සරණ ප්‍රාර්ථනා කරමින් මම සමුගන්නවා. வீதியின் இருமரங்கிலும் ஒன்று திரண்டுள்ள பக்தர்களுக்கு வழங்குவதற்கான எஸ்லோன் நிறுவனத்தின் அனுசரணையுடன் அச்சிடப்பட்டுள்ள பௌத்த மார்க்கத்தின் பல்வேறு விடயங்கள் அடங்கிய புத்தகம் தேரரிடம் கையளிக்கப்பட்டது. புனித சின்னங்களை ஏந்திய வாகன ஊர்வலம் இன்று முற்பகல் 11 மணிக்கு நிகழ்ந்த சுப முகூர்த்தத்தில் கொழும்பு 2 பிரேப்ரூக் பிளேஸில் அமைந்துள்ள வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் தலைமை அலுவலகத்தை நோக்கிய பயணத்தை ஆரம்பித்தது. வீதியின் இருமருங்கிலும் ஒன்று திரண்ட பக்தர்கள் புனித சின்னங்களை வழிபட்டனர். யட்டியாலகல ராஜமஹா விகாரையில் இருந்து பயணத்தை ஆரம்பித்த வாகன தொடரணி கண்ணுருவ முச்சாந்திக்கு வருகை தந்தது. அதனைத் தொடர்ந்து கேட்டம்பி சாந்தியிலிருந்து காண்டி கொழும்பு பிரதான வீதியூடாக பேராதனை நோக்கி இன்று பிற்பகல் பயணத்தை தொடர்ந்தது. பிலிமத்தலாவ சந்தையிலிருந்து கடுகண்ணாவு வரை வாகன தொடரணியுடன் பெருந்திரளானோர் வருகை தந்தனர். இதனை அடுத்து குறித்த வாகன தொடரணி அலுத் நுவர வரலாற்று சிறப்புமிக்க திரிமூன்றி தேவாலய வழக்கத்தை வந்தடைந்தது. இந்த ஆண்டும் சிரச வெசாக் வலயம் 3 தினங்களுக்கு நடைபெற உள்ளது. கொழும்பு 2 பிரேப்ரூக் பிளேஸில் அமைந்துள்ள வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் தலைமை அலுவலக வளாகத்தில் இந்த வெசாக் வலயம் தற்போது நிர்மாணிக்கப்பட்டு வருகின்றது. சிரச வெசாக் வலயம் இம்மாதம் 14, 15 மற்றும் 16 தேதிகளில் நடைபெற உள்ளது.
புத்த பெருமானின் புனித சின்னம், சரியூத் முகலன் ஆகியோரின் புனித சின்னங்களும் இங்கு பிரதிஷ்டை செய்யப்பட உள்ளன. இந்த விசாக் வலயத்திற்கு வருகை தரும் பக்தர்களுக்கு அன்னதானம் மற்றும் பானங்களும் வழங்கப்பட உள்ளன. மர்தானி மகாபோதி மகாவிகாரையில் உள்ள புனித சின்னங்களும் இங்கு பிரதிஷ்டை செய்யப்பட உள்ளன. இந்த புனித சின்னங்களுக்கான விசேட வழிபாடுகள் 7வது நாளாக இன்றும் இடம்பெற்றன. பிரக்ஞா விமுக்தி மன்றம் ஏற்பாடு செய்துள்ள பௌத்த சட்ட சிந்தனை தொடர்பான மாநாட்டின் 2வது நாள் இன்றாகும். லக்ஷ்மண் கதிர்காமர் சர்வதேச கட்கி நிலையத்தில் இந்த மாநாடு நடைபெறுகின்றது. பௌத்த சட்ட சிந்தனையை உலகமயமாக்கல் என்ற தொனிப்பொருளில் இந்த மாநாடு நடைபெறுகின்றது. சூழல் சட்டம், சர்வதேச சட்டம், மத தர்மம் மற்றும் வணிக சட்டம் ஆகியவை தொடர்பாக இன்று இடம்பெற்ற அமர்வுகளில் கலந்துரையாடப்பட்டது. இதில் புத்திஜீவிகள் மற்றும் நீதித்துறையின் வல்லுநர்கள் கலந்து கொண்டிருந்தனர். பனிரண்டு நாட்களாக குருநாகல் போதனா வைத்தியசாலையில் முன்னெடுக்கப்பட்ட பணி பகிஷ்கரிப்பை நிறைவு செய்த தாதியர்கள் இன்று சேவைக்கு சமூகம் அளித்தனர். நோயாளர்களின் நிலைமையை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். குருநாகல் போதனா வைத்தியசாலையில் குடும்ப நல சுகாதார ஊழியர்கள் வேறு புத்தகம் ஒன்றில் கையொப்பமிட்டு வந்தமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தாதியர்கள் பணி பகிஷ்கரிப்பை முன்னெடுத்திருந்தனர். அவர்கள் சேவைக்கு சமூகம் அளித்திருந்த போதும் தாதியர்களின் சீருடை இருந்த ஓய்வறைகள் சில உடைக்கப்பட்டிருந்ததோடு சில அறைகள் பூட்டப்பட்டிருந்தன. இருப்பினும் இன்று மாலை தாதியர்கள் சேவைக்கு சமூகம் அளித்திருந்தனர். சுகாதாரத்துறையில் அனைத்து தேவைகளையும் அரசாங்கத்தினாலோ அல்லது அமைச்சரினாலோ மாத்திரம் நிறைவேற்ற முடியாது என சுகாதார அமைச்சர் மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். சர்வதேச தாதியர் தினத்தை முன்னிட்டு புலனறுவையில் இன்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார். புலனறுவை வைத்தியசாலையின் கேட்போர் கூடத்தில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. சர்வதேச தாதியர் தினத்தை முன்னிட்டு தாதி உத்தியோகத்தர்களுக்காக இடம்பெற்ற போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு அமைச்சர் சான்றிதழ்களை வழங்கி வைத்தார். நோயாளர்களின் பிரச்சனைகளின் போது அமைச்சரினால் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் சிறிதாகவே காணப்படுகின்றது. செய்ய முடியாத பல விடயங்கள் உள்ளன. சுகாதாரத்துறையில் அனைத்து தேவைகளையும் அரசாங்கத்தினால் மாத்திரம் நிறைவேற்ற முடியாது. அதே போன்று அமைச்சரினாலும் இது முடியாது. அனைவரனதும் ஒத்துழைப்பின் ஊடாகவே தான் அவற்றை பெற்றுக் கொள்ள முடியும். இன்று முன்னெடுக்கப்படும் விடயங்களை புளோரன்ஸ் நைட்டிங்கேல் உயிருடன் இருந்து அறிந்திருந்தால் என்ன செய்திருப்பார் என்று எனக்கு கூற முடியாது. நான் நினைக்கின்றேன் சில வேளைகளில் அவர் இந்த விடயங்களை அறிந்திருந்தால் அதிர்ச்சியிலேயே உயிரிழந்திருப்பார். ஜனநாயகம் என்பது பௌத்த தாற்பயத்தை அடிப்படையாக கொண்டதல்ல என 2014 பௌத்த சட்ட சிந்தனை தொடர்பான மாநாட்டின் பிரதம அதிதியாக கலந்து கொண்டிருந்த பூட்டான் பிரதம நீதியரசர் லியான்போ சோனாம் டாப்காய் தெரிவித்துள்ளார். நியூஸ் ஃபர்ஸ்டின் சொனாலி வணிக பதுகையுடன் இடம்பெற்ற நேர்காணலின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். ஒரு முழுமையான ஆட்சியிலிருந்து அரசியலமைப்பு ஆட்சிக்கு நாடு மாறும் போது, அதாவது நாட்டின் வரலாற்று மாற்றம் நிகழ்ந்த போதே 2008ஆம் ஆண்டு பூட்டானின் பிரதம நீதியரசராக நீங்கள் பதவியேற்றீர்கள். இதன்போது ஏற்பட்ட மாற்றங்கள் நீதித்துறையில் எவ்வாறான தாக்கங்களை ஏற்படுத்தியிருந்தன? முதலில் நான் நினைக்கிறேன் பாரிய மாற்றங்கள் எதுவும் நிகழவில்லை. உயர் நீதிமன்றத்தில் பல வருடங்களாக நீதியரசராக நான் பதவி வகித்தேன். அதனால் எனது பதவி மாற்றம் இலகுவில் இடம்பெற்றது. இரண்டாவது விடயம், இங்கு இயற்கையாகவே ஜனநாயக கொள்கைகள் காணப்படுகின்றன. அத்துடன் நாட்டின் 4வது முடிக்குரிய மன்னர் பதவியேற்றதன் பின்னர் அரசியலமைப்பு மற்றும் ஜனநாயக மாற்றத்துக்கு தயாராகும் வகையில் அவர் தொடர்ச்சியாகவும் உணர்வு பூர்வமிக்க வகையிலும் சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார். குறுகிய காலத்துக்குள் நாட்டில் ஜனநாயகம் ஏற்பட்டமைக்கான காரணம் மத நம்பிக்கையோ அல்லது பௌத்த தாற்பயமோ இல்லை. இவை அனைத்துக்கும் ஜனநாயகமே அடிப்படை காரணமாகும். புகைப்பிடித்தல் காரணமாக இலங்கையில் நாளொன்றுக்கு 65 பேர் உயிரிழப்பதாக சுகாதார அமைச்சு தெரிவிக்கின்றது. ஒரு வருடத்துக்கு 21,000 பேர் உயிரிழப்பதாக சுகாதார அமைச்சு அறிக்கை ஒன்றின் மூலம் தெரிவித்துள்ளது. 45 முதல் 55 வயதுக்குட்பட்டவர்களே இவ்வாறு உயிரிழக்கின்றனர்.
புகைப்பிடித்தலுக்கு பழக்கமானவர்களில் பெரும்பாலானோர் இருதய நோய், புற்றுநோய், பாரிசவாதம், உயர் இரத்த அழுத்தம், சிறுநீரக நோய், பார்வை குறைபாடு, நரம்பு தளர்ச்சி, உளவியல் போன்ற நோய்களால் பீடிக்கப்படுவதாக சுகாதார அமைச்சு சுட்டிக்காட்டுகின்றது. புற்றுநோய் தாக்கத்திற்கு உள்ளானவர்களுள் 60% புகைப்பிடித்தல் காரணமாகவே பாதிக்கப்படுவதாக சுகாதார அமைச்சு குறிப்பிடுகின்றது. பல்வேறு வகையான புற்று நோயாளர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக அரசாங்கம் ஆண்டொன்றுக்கு 450 கோடி ரூபாய் செலவிடுவதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. දැන් ගණන් දන් අපි ගණන් කර හදලා තියෙන විදිහට 25කට 30කට පමණ ප්‍රමාණයක් වැඩිහිටි පිරිමි දුම්බනෝ 25 தொடக்கம் 30% முதியவர்கள் புகைப்பிடிக்கின்றனர். பெண்கள் மிக குறைந்த அளவிலேயே புகைப்பிடிக்கின்றனர். 3 அல்லது 4 வீதமானவர்களே புகைப்பிடிக்கின்றனர். ஒரு புறத்தில் புகைப்பிடித்தல் குறைந்துள்ளதாகவும் மறுபுறத்தில் அதிகரித்துள்ளதாகவும் கூற முடியும். புகையிலை பாவிக்கின்ற போது அது சில சந்தர்ப்பங்களில் விஷமாகின்றது. அதுதான் இதன் போது முக்கியத்துவம். சாதாரண முறையில் பாவிக்கின்ற போது அது விஷமாவதில்லை. எனவே தொடர்ந்தும் இலங்கையில் புகைப்பிடித்தலை குறைப்பதற்கு நாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். පාවිච්චි කරන්න කියන විදිහට පාවිච්චි කරාපුවාම වසක්. මේකේ විශේෂත්වය ඒකයි. අනිත් කිසිම දෙයක් සාමාන්‍ය විදිහට පාවිච්චි කරනකොට இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி வீக்கெண்ட் பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.